Take the sketches 36 by 36 feet multi-layer millennial orchard model. In the tea break, you can take the photos. First, you have to take the sketches, then I will describe. இந்த படத்தை வரைந்து கொள்ளுங்கள். இது ஒரு பலப்பயிர் லட்சாதிபதி தோட்டக்கலை மாதிரியாகும். கோடீஸ்வர பலப்பயிர் கோடீஸ்வர தோட்டக்கலை மாதிரியாகும். (36 by 36). This is symbol of coconut or mango. There are two groups. One coconut group, second one dryland mango group, or maybe irrigated mango group. In the center of the board, this square symbol nutmeg or dark coconut. That means Singapore, Nicobar, or dark mango, just like Amrapali. In this mango group, this symbol mango or sapota, cashew nut or tamarind. This symbol amla or orange or sweet orange or guava. This star symbol represent in the coconut group areca nut plus black pepper. On the areca nut, black pepper. In mango group, custard apple, that means sitaphalam or pomegranate or curry patta. This triangle symbol coffee or cocoa in coconut group, and in mango group drumstick. This tick mark banana, both banana, but mango group banana or castor. On the both side of this is chili. This mark is given for chili, perennial chili in coconut group and annual chili in mango group. And this symbol Glyceria plus vanilla in coconut group, and pigeon tea plus baga in mango group. And on the both side of the chili, the turmeric and ginger in coconut group, and creeper, pulses, cowpea, beans or horsehair in mango group. These are the trenches. In alternate bed, there are trenches to give the irrigation water. 2 feet or 2.425 feet width, 150 V-shape. On the both bank of the trenches, we have taken the mixture of the creeper vegetables and creeper beans. This is the concept. இது 36க்கு 36 ஒரு மாதிரியாகும். பலப்பயிர் மாதிரியாகும். முதலாவது மாதிரி தென்னை மாதிரியாகும். தென்னை. இரண்டாவது மா மாதிரியாகும். முதலாவது மாதிரியில் வட்டக்குறியீடு 36க்கு 36இல் 4 முனைகளிலும் நீங்கள் வட்டக்குறியீட்டை பார்க்கலாம். இந்த வட்டக்குறியீடு நெட்டை தென்னையை குறிக்கும். வெஸ்ட் கோஸ்ட் உயரம் நெட்ட தென்னையை குறிக்கும். மா மாதிரியில் இந்த வட்டக்குறியீடு 4 முனையிலும் உள்ளது. இந்த வட்டக்குறியீடானது மா அல்லது சப்போட்டா அல்லது முந்திரி அல்லது புளி. மா, சப்போட்டா, முந்திரி அல்லது புளி ஏதாவது ஒன்று இந்த வட்டக்குறியீட்டினை குறிக்கும். மா மாதிரியில் இரண்டு மாதிரிகள் இருக்கின்றன. மாமரம் இருக்கலாம்,
இங்கு புளிய மரமும் இருக்கலாம், முந்திரி மரமும் நீங்கள் வைக்கலாம், சப்போட்டாவையும் வைக்கலாம். ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயிர் செய்யலாம். அடுத்தது சதுர குறியீடு. 4 முனைக்கு மத்தியில் இருக்கும் சதுர குறியீடாகும். இது சதுர குறியீடு. இது தென்னை மாதிரியில் சதுர குறியீடானது ஜாதிக்காய் அல்லது குட்டை தென்னை அல்லது குட்டை மா. இங்கு நீங்கள் ஜாதிக்காயை வைக்கலாம், குட்டை மாமரத்தையும் வைக்கலாம், குட்டை தென்னையும் வைக்கலாம். குட்டை தென்னையும் நீங்கள் சாகுபடி செய்யலாம், ஜாதிக்காயையும் சாகுபடி செய்யலாம், குட்டை மாவையும் வைக்கலாம். அடுத்த மாதிரியில் இதே சதுர குறியீடானது நெல்லி, ஆரஞ்சு அல்லது கொய்யா. நெல்லி, ஆரஞ்சு அல்லது கொய்யா, ஏதேனும் ஒன்றை, நெல்லி அல்லது ஆரஞ்சு அல்லது கொய்யா. அடுத்தது நட்சத்திர குறியீடு. நெட்டை தென்னை மாதிரியில் நட்சத்திர குறியீட்டில் நட்சத்திர குறியீடு இங்கே இருக்கும். அந்த முனையிலிருந்து 9வது அடியில் 9வது அடி 9வது அடி 9வது அடி இடைவெளி 9. நெட்டை தென்னை இங்கே இருக்கும். அதிலிருந்து 9வது அடியில் நட்சத்திர குறியீடு, திரும்ப 9வது அடியில் நட்சத்திர குறியீடு, 9வது அடியில் நட்சத்திர குறியீடு, 9வது அடியில் நட்சத்திர குறியீடு. இந்த நட்சத்திரம் என்ன குறிக்கின்றது என்றால் பாக்கினுடைய கருமிளகு. அந்த பாக்கு மரத்தில் கருமிளகையும் சாகுபடி செய்யலாம். அதேபோல் மா மாதிரியில் இந்த நட்சத்திர குறியீடானது சீதாப்பழம், மாதுளை, கருவேப்பிலை. இந்த நட்சத்திர குறியீடானது சீதாப்பழமும் வைக்கலாம், மாதுளையையும் சாகுபடி செய்யலாம், கருவேப்பிலையும் சாகுபடி செய்யலாம். சீதா சீதா சீதா, அதேபோல் அல்லது கருவேப்பிலை அல்லது மாதுளை மாதுளை மாதுளை, இவ்வாறு சாகுபடி செய்யலாம். முக்கோண குறியீடு. இதில் நெட்டை தென்னை மாதிரியில் முக்கோண குறியீடு காஃபி அல்லது கொக்கோ. இங்கு நெட்டை தென்னை இருக்கும் முனையில் அடுத்த 4.5 அடியில் காஃபி அல்லது கொக்கோ. நெட்டை தென்னை 4.5 அடியில் காஃபி அல்லது கொக்கோ, காஃபி அல்லது கொக்கோ, காஃபி. இது 9 அடி ஆகும். திரும்ப 9 அடி 9 அடி 9 அடி 9 அடி 9 அடி 9 அடி, எதை எடுத்தாலும் 9 அடியாக இருக்கும். காஃபி அல்லது கொக்கோ. மா மாதிரியில் இந்த காஃபி கொக்கோ இருக்கும் இடத்தில் முருங்கை. மா மாதிரியில் காஃபி அல்லது கொக்கோ இருக்கும் இடத்தில் முருங்கை முருங்கை முருங்கை. 9 அடி 9 அடி 9 அடி 9 அடி 9 அடி 9 அடி, எல்லாமே சதுரமாக இருக்கும். முருங்கை நீங்கள் பயிர் செய்யலாம். இந்த டிக் போன்ற குறியீடு உள்ளது. இதில் வாழை. இங்கு 4.5 அடி இந்த நெட்டை தென்னையை நீங்கள் வைத்து விட்டீர்கள். அதிலிருந்து 4.5 அடி செங்குத்தாக கீழே 4.5 அடியில் வாழை வையுங்கள். அடுத்து 9வது அடியில் வாழை. 9 9 9. இங்கு வரிசையாக வாழை. தென்னை மாதிரியில் மா மாதிரியில் இந்த டிக் குறியீடானது வாழை அல்லது ஆமணக்கு. அடுத்த மாதிரியில் வாழையும் செய்யலாம் அல்லது ஆமணக்கையும் பயிர் செய்யலாம். ஆமணக்கு 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 ஆமணக்கு, இவ்வாறு 9 9 அடியில் ஆமணக்கு பயிர் செய்யப்பட்டிருக்கும். அதன் பிறகு புள்ளி குறியீடு. புள்ளியானது நெட்டை தென்னையில் கிளிரிசீடியாவுடன் வெண்ணிலா. புள்ளி குறியீடு. அடுத்த இடத்தில் இங்கு 4.5 அடி இடைவெளி இருக்கும். கிளிரிசீடியாவுடன் வெண்ணிலா கொடி ஏற்றப்பட்டிருக்கும். கிளிரிசீடியாவுடன் வெண்ணிலா 9 அடி 9 அடி 9 அடி 9 அடி 9 அடி 9 அடி, இன்னும் 9 அடி, இவ்வாறு சதுரமாக இருக்கும். இங்கு கிளிரிசீடியாவுடன் வெண்ணிலா. அதே போல் இந்த மா மாதிரியில் துவரையுடன் கம்பு சதுரமாக 4 முனையிலும் துவரையும் கம்பும் இருக்கும். அதன் பிறகு இந்த குறியீடானது
மிளகாயை குறிக்கும். நெடுநாளைக்கு வாழக்கூடிய மிளகாயை குறிக்கும். இது 2.25 அடி. இந்த முனையில் நெட்டை தென்னை இருக்கும், அல்லது மா இருக்கலாம், சப்போட்டா இருக்கலாம், முந்திரி இருக்கலாம், புளிய மரம் இருக்கலாம். 2.5 அடி, இது 4.5 அடி, 2.5 அடி, இங்கு இது எல்லாமே மிளகாய், நெடுநாள் வாழக்கூடிய மிளகாய் இருக்கும். அதே போல் அடுத்த மாதிரியில் ஆயுட்காலம் ஓராண்டு இருக்கும் மிளகாயை வைக்கலாம். ஒரே ஒரு ஆண்டு இருக்கும் மிளகாயை இங்கு எல்லாம் வைத்து பயிர் செய்யலாம். இந்த சிகப்பு குறியீடானது இந்த மரங்களுக்கு 2 வரிசையில் நீங்கள் மரங்கள் வைத்து விட்டீர்கள், மரப்பயிர்களை வைத்தீர்கள். மரத்தை ஒட்டி 2 வரிசையில் இஞ்சி அல்லது மஞ்சள், தென்னை மாதிரியில் இந்த மரப்பயிர்களுக்கு 2 வரிசை, இந்த வரிசை, இந்த வரிசை, இந்த வரிசை எல்லாமே இஞ்சி அல்லது மஞ்சள், இஞ்சி அல்லது மஞ்சள். அடுத்த மாதிரியில், அதாவது மாதிரியில் இதையெல்லாம் தட்டைப்பயிர், பீன்ஸ் அல்லது கொள்ளு, தட்டைப்பயிர், பீன்ஸ், கொள்ளு. तट्टाईपयरुடன் तट्टाईपयर कौपी के साथ ये तो कुड़िकाई क्रीपर पल्सेस. दिस कैन बी कौपी, बीन्स और सब मिलाकर तट्टाईपयर, बीन्स, கொள்ளு, தட்டைப்பயிர், பீன்ஸ், கொள்ளு, தட்டைப்பயிர், பீன்ஸ், கொள்ளு, தட்டைப்பயிர், பீன்ஸ், கொள்ளு, தட்டைப்பயிர், பீன்ஸ், கொள்ளு என்று அடுத்தடுத்து பயிர் செய்யப்படும். அதேபோல் இது நீள கால்வாய் எடுக்கப்பட்டிருக்கும். இது ஒரு படுக்கையாகும், ஒரு படுக்கை விட்டு ஒன்று 9 அடி இருக்கும். ஒன்று விட்டு ஒன்று மட்டும் கால்வாய் எடுத்தால் போதும். 4.5 அடி, 4.5 அடி, 4.5 அடி, 4.5 அடி. இந்த 4.5 அடியில் நீள கால்வாய், அடுத்த 4.5 அடி விட்டு அதுக்கு அடுத்ததில் நீள கால்வாய் 9 அடி இருக்கும். இதில் மட்டும் பாசனம் செய்தால் போதும். இவ்வாறு கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இது 2 முதல் 2.25 அடி அகலம் இருக்கும், 1 அடி ஆழம். 2 முதல் 2.25 அடி அகலம், 1 அடி ஆழம் இருக்கும் இந்த கால்வாய். இந்த கால்வாயின் இரு கரைகளிலும் கொடிக்காய்கறிகள், பீன்ஸ், கொடியில் வளரும் பீன்ஸ் அல்லது கொடிக்காய்கறிகள், புடலை, பாகல் போன்ற, பீர்க்கன் போன்ற கொடிக்காய்கறிகள் இந்த 2 கால்வாய்களின் கரையோரங்களில் இருக்க வேண்டும். இந்த கால்வாய்களின் கரையோரங்களில் கொடிக்காய்கறிகள், கொடியில் வளரக்கூடிய பீன்ஸை நீங்கள் பயிர் செய்யலாம். This 36 by 36 model is very famous in India. It is called Palakkad model. Not even in India, it is famous in African Asian countries also because of the social media and international seminars and my English books. This is, I think that it is a modification of maybe irrigated or maybe dryland farming. This model can be taken in both in dryland farming, in irrigation facilities also. இந்த மாதிரி இந்தியா முழுவதும் மிகவும் புகழ்பெற்றதாகும். இதை பாலேக்கர் மாதிரி என்று குறிப்பிட்டு வருகின்றனர். இந்த மாதிரி இந்தியா மட்டுமல்ல, ஆசிய நாடுகளிலும் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் இது புகழ்பெற்றதாகும். என்னுடைய புத்தகங்களின் மூலமும் வலைத்தளங்களின் மூலமும் இது புகழ்பெற்று விட்டது. இந்த மாதிரியை நீங்கள் பாசன வசதி உள்ள நிலங்களிலும் நீங்கள் ஏற்படுத்தலாம், அல்லது மானாவாரி நிலங்களில் கூட இந்த மாதிரியை நீங்கள் ஏற்படுத்தி பயனடையலாம். In the later, you will see there is a 5-layer system. पंचतारांकित व्यवस्था.
a huge tree, Ruksha, just like mango, tamarind, sapota, with uncountable fruits, in open, receiving full sunlight, with uncountable fruits. Below that huge tree, there are trees with uncountable fruits, living dancing shadows. And so also there are numerous fruits. Under that tree, there are bushes, not gas bush, bushes. They are also giving production in the shadow. Under that bushes, so many variable height plants. And on the surface of the soil, there are creepers. This is the ideal system in the nature. இயற்கையில் 5 அடுக்கு முறையில் தாவரங்கள் வளர்கின்றன. இயற்கையில் 5 அடுக்கு முறையில் தாவரங்கள் வளர்கின்றன. முதலாவது அடுக்கில் ஓங்கி உயர்ந்த மரங்கள், புளிய மரமோ நெட்டை தென்னையோ அல்லது மாவோ இருக்கும். அதன் கீழே குட்டை மரங்களும் வளர்ந்திருக்கும். இவை இரண்டும் ஒன்றாகவே வளரும். நன்றாக ஓங்கி வளர்ந்து எண்ணிலடங்கா பழங்களையும் கொடுக்கும். சூரிய சக்தியை சரியாக உபயோகித்து அதன் கீழே புதர் போன்ற அமைப்புடைய சில தாவரங்கள் வளர்ந்து அதுவும் சாகுபடி அல்லது மகசூலை கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்கு தேவையான சூரிய சக்தியை எடுத்து அது மகசூலை தரும். இந்த புதர் போன்ற அமைப்பின் கீழ் உயரங்கள், வெவ்வேறு உயரங்களில் தாவரங்கள் இருக்கும். இவையும் தொடர்ச்சியாக மகசூலை கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்குண்டான சூரிய சக்தியை எடுத்து உணவு தயாரிக்கும். அதற்கீழே பார்த்தீர்களானால் கொடி வகை தாவரங்கள் மண்ணிலே படர்ந்து இருக்கும். இவையும் தொடர்ச்சியாக உணவை உற்பத்தி செய்து கொண்டுதான் இருக்கும் சூரிய சக்தியை பயன்படுத்தி. இவ்வாறே இயற்கையானது 5 அடுக்கு முறைகளில் சூரிய சக்தியை பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றது. In this model, you can conserve or consume 5 times more solar energy in same place. இந்த மாதிரியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரே இடத்தில் ஒரே நிலங்களில் 5 மடங்கு அதிகமாக நீங்கள் சூரிய சக்தியை உபயோகப்படுத்தி மகசூல் பெற முடியும். The huge tree, Ruksha, in open sunlight, one with uncounted fruits. That means the huge tree leaves do not want shadow, they want full sunlight. நெடிந்து ஓங்கிய மரம் இருக்கும். சூரிய வெளிச்சத்தை முழுவதுமாக எடுத்து எண்ணிலடங்காத பழங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். என்னவென்றால் இதற்கு சூரிய வெளிச்சம் தேவை, நிழல் தேவையே இல்லை. சூரிய வெளிச்சம் முற்றிலுமாக தேவைப்படுகின்றது. Under that history there are trees. They are receiving dancing shadow, but more fruits. That means the leaves of these trees do not want full sunlight, they want somewhat dancing shadow. இந்த ஓங்கி வளர்ந்த நெட்டை மரங்களுக்கு கீழே குட்டை மரங்களும் இருக்கும். இதுவும் மகசூலை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். இதற்கு வெளிச்சமும் நிழலும் மாறி மாறி தேவைப்படுகின்றன. முழுவதுமாக சூரிய வெப்ப சக்தி தேவையில்லை. வெளிச்சமும் நிழலும் மாறி மாறி இருக்கும் பொழுதும் இவை முழுவதுமாக சூரிய வெப்ப சக்தியை உபயோகித்து மகசூலை கொடுக்கும். Below that there are bushes with fruits. That means the leaves of the bushes do not want full sunlight, do not want also the dancing shadow, they want percolated shadow. இந்த குட்டை மரங்களுக்கு கீழே புதர் போன்ற தாவரங்கள் இருக்கும். இவையும் சூரிய சக்தியை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் முழுவதுமான சூரிய வெளிச்சம் இதற்கு தேவையே இல்லை. வெளிச்சமும் நிழலும் மாறி மாறியும் இதற்கு தேவையில்லை. லேசாக வெளிச்சம் கசிந்து கொண்டிருந்தால் மட்டும் இதற்கு போதுமானது. இதை வைத்து இது உணவை முழு நேரமும் ஒரு நாளைக்கு தயாரித்து கொண்டுதான் இருக்கும். And below that there are so many various species of the vegetations, plants and creepers. We were belong to so many families, maybe Gramineae, maybe Solanaceae, maybe Rutaceae, maybe all other families. They want only shadow.
in the shadow they can survive very well. This is the system of the nature which is established in the forest. You will see. இந்த புதர் போன்ற செடிகளுக்கு கீழேயும் பல குடும்பங்களை சேர்ந்த தாவரங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. வெவ்வேறு உயரத்தில் இவை வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு முழுவதுமான நிழல் தேவைப்படுகின்றது. வெளிச்சம் தேவையே இல்லை. கசிந்து இருக்கும் லேசான வெளிச்சம் கூட இதற்கு தேவையில்லை. ஆனால் இந்த நிலைமையிலும் கூட இவை தொடர்ச்சியாக உணவு உற்பத்தியை செய்து கொண்டே இருக்கும். In March or October, November, the intensity of the solar light is 7,000 foot candle to 8,000 foot candle. 7,000 to 8,000. In October, November and March, October, November. intensity of the solar light is 7 to 8,000 foot candle. அக்டோபர் நவம்பர் முதல் மார்ச் வரை சூரிய வெப்ப சக்தி எவ்வளவு இருக்கும் என்றால் 7,000 இலிருந்து 8,000 அளவிற்கு சூரிய வெப்ப சக்தி இருக்கும். In April, it is increased up to 8 to 9,000 foot candle. ஏப்ரல் மாதம் இந்த வெப்ப சக்தி 8,000 முதல் 9,000 மாறிவிடும். In May, it increased 9 to 10 to 11,000 also intensity of solar light. மே மாதம் 9,000, 10,000, 11,000 கூட இந்த சூரிய வெப்ப சக்தி இருக்கக்கூடும். And in June, it is increased up to 12,000 some odd days foot candle also. ஜூன் மாதமோ 12,000 கூட இந்த வெப்ப சக்தி உயர்ந்து விடுகின்றது. So also, the huge trees are with uncountable fruits. That means the big trees do not want shadow; they want full sunlight. That means 7,000 to 12,000 foot candle intensity. இப்படி இருந்தாலும் அக்டோபர் முதல் ஜூன் வரை 7,000 வெப்ப சக்தியானது 12,000 வரை அதிகரித்து கொண்டே செல்லும். இவ்வாறு சென்றாலும் கூட இந்த நெட்டை ஓங்கி வளர்ந்த மரங்கள் தொடர்ச்சியாக உணவு உற்பத்தியை செய்து கொண்டே இருக்கும். இதன் மூலம் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த நெட்டையாக ஓங்கி வளர்ந்த மரங்களுக்கு முழுவதுமாக சூரிய வெப்ப சக்தி தேவைப்படுகின்றது. All the vegetation do not want equal quantity of the solar energy to candle intensity. They want variable foot candle intensity. இவ்வாறு இயற்கையில் 5 அடுக்காக தாவர அமைப்புகள் அமைந்திருக்கும் பொழுது இந்த தாவரங்கள் அனைத்துமே ஒரே மாதிரியான வெப்ப சக்தியை எடுத்துக்கொள்வதில்லை. ஒவ்வொரு அடுக்கில் இருக்கும் ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான வெப்ப சக்தி தேவைப்படுகின்றது. இவற்றை உபயோகித்து அது முழுவதுமாக உணவை தயாரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. All the huge trees and all the Gramini plants are receiving only, they can survive and grow only in the full sunlight. ஓங்கி வளர்ந்த நெட்டை மரங்கள் கிராமினே என்ற குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள் அனைத்திற்குமே முழுவதுமான சூரிய வெப்ப சக்தி தேவைப்படுகின்றது. அப்பொழுதுதான் அவை தங்கு தடை இல்லாமல் தினமும் உணவை தயாரித்துக் கொண்டே இருக்கும். That means sugar cane, paddy, wheat, bajra, jawar, all these millets and cereals want full sunlight, do not want shadow. நெல், கரும்பு, கோதுமை, ராகி, கம்பு, சோளம், வரகு, திணை, சாமை இவை எல்லாவற்றிற்கும் சூரிய வெப்ப சக்தி முழுவதுமாக தேவைப்படுகின்றது. In the center of the pole, we have arranged the nutmeg in coconut or dark coconut or dark mango. This dark plants do not want full sunlight; they want dancing shadow. This dancing shadow will be given by his trees. இந்த 36க்கு 36 மாதிரியில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதன் நடுமத்தியில் சதுர குறியீடு உள்ளது. இந்த சதுர குறியீடு என்னவென்றால், ஜாதிக்காயாக இருக்கலாம், குட்டை தென்னையாக இருக்கலாம், குட்டை மாவாக இருக்கலாம். இவற்றிற்கு வெளிச்சமும் நிழலும் மாறி மாறி தேவைப்படுகின்றது. முழுவதுமான சூரிய வெப்ப சக்தி தேவையில்லை. They cannot want percolated shadow. It will be given by both. பாக்கிற்கு லேசாக சூரிய சக்தி வெப்பம் கசிந்து வந்தாலே போதுமானது. சுத்தி இருக்கும் மரங்களின் மூலம் இவை லேசாக மட்டும் இந்த வெப்ப சக்தி இந்த பாக்கை சென்றடையும். Coffee and cocoa also 5 to 7,000 foot candle, that means percolated shadow. காஃபிக்கும் அல்லது கொக்கோவுக்கும்
வெளிச்சம் கசிந்து வந்தால் போதுமானதாகும். Banana also want 5 to 7,000 that is percolated shadow. வாழைக்கும் 5000 முதல் 7000 வெப்ப சக்தி இருந்தால் போதுமானதாகும். வெப்ப சக்தி கசிந்தாலே அதற்கு போதும். And chili, vanilla, turmeric and ginger want 3,700 to 5,000 foot candles, that means they want shadow. மிளகாய், வெண்ணிலா இவற்றிற்கும் 5000 அளவிற்கான வெப்ப சக்தி இருந்தாலே போதுமானதாகும். 12.5 kilocalorie big tree plus 12.5 kilocalorie medium tree plus 12.5 calorie bush plus 12.5 calorie plants plus 12.5 calorie creepers. That means at same place we will conjure or we conjure 5 times more solar energy in this model. நாம் முன்பே பார்த்தோம், ஒரு சதுர அடி பச்சை இலையானது ஒரு நாளைக்கு 12.5 கிலோ கலோரி அளவிற்கான வெப்ப சக்தியை எடுத்து 4.5 கிராம் உணவை தயாரிக்கின்றது என்பதை பார்த்தோம். இந்த மாதிரியில் என்ன நடக்கும் என்றால், உயர்ந்து ஓங்கிய மரம், அடுத்து குட்டை மரம், அதற்கு கீழே உள்ள புதர் போன்ற மரம் தாவரங்கள், அதற்கு கீழே உள்ள வெவ்வேறு உயரத்திலான தாவரங்கள், அதன் கீழே உள்ள கொடி தாவரங்கள் அனைத்துமே இந்த 12.5 கிலோ கேலரி சூரிய வெளிச்சத்தை, சூரிய சக்தியை எடுத்து தொடர்ச்சியாக உணவை உற்பத்தி செய்யும். இவற்றிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரே இடத்தில் 5 into 12.5 கிலோ கேலரி அளவிற்கான உணவு உங்களுக்கு கிடைக்கும். On this model you see that all the intercrops are symbiotic to each other. They helping to each other, they do not struggle to each other. இந்த மாதிரியில் உள்ள ஊடுபயிர்கள் அனைத்துமே முதன்மை பயிரோடு ஒத்து வாழும், உதவி செய்யும், எவையுமே போட்டி போடாது. How much maximum biodiversity of the plantation we can maintain upon the soil, that much quantity of the biodiversity of the microorganism species we can maintain in the soil, and that is the best thing for the multiple quantity of the production. இந்த தாவரங்களின் மூலம் எவ்வளவு உயிர் பன்மயத்தை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்களோ அந்த அளவுக்கு மண்ணில் பல்லுயிர் பெருக்கம் ஏற்படும், உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். Mulching not Mulching, well, describe. So, Satyo, before we take break, I will ask you something. Then we will take the tea break. Then we will continue this. After this, we will at last take the sugar cane. Okay? Okay. Yeah. And Pachana session. In this moment is not against anybody, because everybody wants to survive. They do not want to die with cancer, diabetes, heart attack. Maybe industries who are manufacturing chemical fertilizer, insecticide and tractor, maybe university people, maybe consumer, maybe farmer, maybe another part of the society. We are giving poisonous food, pollution-free air and atmosphere. That means we are helping them to survive. So this movement is not against anybody, nobody is against this movement. நான் என்ன கூறிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன் என்றால், இந்த கருத்தரங்கோ, இந்த செயல்பட்டறையோ யாருக்குமே எதிரானது அல்ல. செலவில்லா இயற்கை வேளாண்மையின் மூலம் நாம் நஞ்சில்லா உணவை எல்லோருக்கும் மக்களுக்கு தருகின்றோம். ரசாயன உரத்தை தொழிற்சாலைகளில் இருக்கும் தொழிலதிபர்கள் ஆவார்கள், அல்லது டிராக்டரை உற்பத்தி செய்யும் தொழிலதிபர்களோ அல்லது நுகர்வோர்களோ யாருக்குமே நாம் எதிரானவர்கள் அல்ல. நாம் என்ன செய்கின்றோம், எல்லோருக்குமே நஞ்சில்லாத உணவை கொடுக்கின்றோம். ஏனென்றால் அப்பொழுதுதான் புற்றுநோயோ, நீரிழிவு நோயோ, இருதய நோய் இல்லாமல் நாம் மக்களை காப்பாற்ற முடியும். There is no any commercial interest of anybody. I am taking my workshop 25 days in a month. I do not take single rupee as a honorarium. I do not take single rupee. வணிக ரீதியாக எந்த விதமான ஆர்வமும் எனக்கு கிடையாது.
மாதத்தில் 25 நாள் நான் சுற்றுப்பயணம் செய்து இந்த செயல்பட்டறையை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். நான் ஒரு ரூபாயை கூட சன்மானமாக எடுத்துக்கொள்வதே கிடையாது. In Maharashtra, I do not take ticket also. I purchase my ticket own. There are my two sons. The elder son was a professor of taxonomy. He resigned his job. Amit, younger son was engineer. He resigned his job. We have no any interest. We have no any interest. மகாராஷ்டிர மாநிலத்தில் நான் இந்த செயல்பட்டறை நடத்துவதற்கு சுற்றுப்பயணம் செய்தால் டிக்கெட்டை கூட நானே எடுத்துக்கொண்டு தான் செல்கின்றேன். எனக்கு 2 மகன்கள் ஆவார். அமோல் பேராசிரியர் ஆவார். அமித் ஒரு பொறியியல் வல்லுநர் ஆவார். இவர்கள் இருவரும் வேலை எதுவும் என்னுடனேயே இருக்கின்றார்கள். இவர்கள் எங்கள் மூவருக்கும் எந்த விதமான வணிக ரீதியாக எந்த ஆர்வமும் இதில் கிடையாது. Only one interest we have to save the future generation, to save the nature, to save the farmers, to stop the suicide. எங்களுடைய ஒரே குறிக்கோள் ஆசை என்னவென்றால் இயற்கையை காப்பாற்ற வேண்டும், விவசாயியை காப்பாற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரே ஆசையாகும், குறிக்கோளாகும். 40 lakh farmers are practicing urban farming in India. 40 lakh farmers. 40 லட்சம் விவசாயிகள் இந்த செலவில்லா இயற்கை வேளாண்மையை இந்தியாவில் செய்து வருகின்றனர். But we want your involvement also in this moment. For that purpose, those who are interested to involve this movement as Senapati, they can continue their job. It is not necessary to leave the job. They can continue their business. It is not necessary to stop the business. They can continue their political, social activities. Not necessary to stop, but they can do something for this moment also. If anybody is willing, please give your address, phone number as a Senapati. We will take another meeting sometime and we will invite you. என்னுடைய ஆசை என்னவென்றால் இந்த இயக்கத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை மற்றும் குறிக்கோள் ஆகும். இந்த இயக்கத்தில் நீங்கள் சேனாதிபதியாக ஆகி ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து இந்த இயக்கத்திற்காக செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தற்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டுதான் இருப்பீர்கள், வியாபாரம் செய்து கொண்டு இருப்பீர்கள், அரசியலில் இருப்பீர்கள். அந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். ஆனால் இந்த இயக்கத்திலும் நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். அந்த ஆசை யார் யாருக்கு, அந்த குறிக்கோள் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் என்னிடம் வந்து அவர்களுடைய முகவரியையும் தொலைபேசி எண்ணையும் கொடுங்கள். நான் அவர்களை தனியாக பார்த்து பேச வேண்டும். Everybody is welcome in this moment. Maybe belong to any religion, maybe any political party, maybe any think tank, or maybe any caste, maybe any. All are welcome in this moment. This movement is non-violent, non-political movement. Non-violent, non-political. இந்த இயக்கத்தில் சேர்வதற்கு ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே கிடையாது. எந்த அரசியலில்